வணக்கம். தினத்தகவல் இணையதளத்தில் நிகழ்வுகளை பகிர்வது காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் சதீஷ். போலியான ஆவணம் தயார் செய்து கோயில் நிலத்தை அபகரித்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியரிடம் குன்றத்தூர் ஒன்றியம் கூழாங்கலச்சேரி கிராம பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை மனு வழங்கினார்கள். அந்த மனுவில் கூழாங்கலச்சேரி கிராமத்தில் ஸ்ரீவெங்கடேச பெருமாள் கோயிலின் பராமரிப்பு பணிகளுக்காக ஆதனஞ்சேரியில் வசிக்கும் தம்பிரான் அவர்களின் மகன் செல்வம் என்பவர் கடந்த 2003ஆம் ஆண்டில் சக்கரவர்த்தி என்பவரிடம் பவர் பெற்று அந்த நிலத்தை 2006ஆம் ஆண்டில் தான செட்டில்மெண்ட் செய்து வைத்துள்ளார். அதன்படி அந்த நிலத்தின் பட்டா சிட்டா ஆகியவை ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பெயரில் உள்ளது. அந்த சொத்தை அபகரிக்கும் நோக்கத்தில் அதே ஊரில் வசிக்கும் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகியான ஞானசேகர் என்ற பாஸ்கர் மற்றும் அவரது சித்தப்பா சசிகலா நடராஜன் ஆகியோர் போலியான ஆவணங்களை தயார் செய்து பத்திரப்பதிவு செய்து அபகரித்துள்ளதாகவும் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகியான ஞானசேகர் என்ற பாஸ்கர் மற்றும் நடராஜன் ஆகியோர் இதேபோன்று போலி ஆவணங்கள் தயார் செய்து ஊரில் உள்ள பலரின் சொத்துக்களையும் அபகரிக்கும் நோக்கத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து கிராம பொதுமக்கள் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகியான பாஸ்கரிடம் கேட்டபோது கத்தியை காட்டி கொலை மிரட்டல் விடுவதாகவும் கூறப்படுகிறது. எனவே தமிழக வெற்றிக்கழக நிர்வாகி ஞானசேகர் என்ற பாஸ்கர் மற்றும் அவரது சித்தப்பா சசிகலா நடராஜன் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர்களால் அபகரித்து வைக்கப்பட்டுள்ள இடங்களை மீட்டு தரக்கோரியும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. நில அபகரிப்பில் ஈடுபட்டதாக கூறப்படும் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகி பாஸ்கர் மற்றும் அவரின் சித்தப்பா சசிகலா நடராஜன் ஆகியோர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பில் உள்ளனர். கூழாங்கலச்சேரி கிராம பொதுமக்கள். வணக்கங்க. என் பேர் சீனிவாசன். குன்றத்தூர் ஒன்றியம் வைப்பூர் ஊராட்சி கூழாங்கலச்சேரி கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேங்க. நாங்கள் படப்பை சேர்ந்த செல்வம் என்பவர் கூழாங்கலச்சேரி பெருமாள் கோயிலுக்கு தானமாக ஒரு சொத்தை 2006 எங்களுக்கு பதிவு பத்திரம் செய்து கொடுத்துள்ளார். இந்த இடத்தை அதே கூழாங்கலச்சேரி கிராமத்தை சேர்ந்த ஞானசேகரன் பாஸ்கர் இவருக்கு 2 பேர்கள் அவர் போலியான பத்திரம் வைத்து ஆக்கிரமி செய்துள்ளார். அந்த இடத்தை குறைஞ்சது அந்த இடத்துடைய மதிப்பு 1 ஏக்கர் 2 சென்ட். இந்த இடத்தை மீட்டு தருமாறு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளோம். இதே மாதிரி வேலைகளில் தீய செயல்களில் ஈடுபட்டுள்ளார். எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று உறுதியளித்துள்ளார். அதன் பிரகாரம் நாங்கள் மனு கொடுத்துள்ளோம். கூழாங்கலச்சேரியை சேர்ந்த பாஸ்கர் என்ற ஞானசேகரன் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி. அவர் மீது நில மோசடி நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியர்களை கேட்டுக்கொள்கின்றேன்.